எனவே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு எமக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு நாம் எமது பிரதேசங்களை ஒரு வாழ்வுரிமைகளை இல்லாமல் ஒரு தமிழராக வாழாமல் நாட்டை விட்டு நாடு நாடாக ஓடி வாழ்கின்ற தமிழர்களாக இல்லாமல் நாம் எமது தேசத்தையும் எமது இனத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அனைத்து உறவுகளுக்கும் இருக்கின்றது. தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் நாம் தமிழ் தேசிய உணர்வோடும் தமிழ் உணர்வோடும் எமது உரிமைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் ஒரு அணியில் திரள வேண்டும். அரசியல் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் அன்றைய தினம் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் எமக்கான சுதந்திரம் இல்லை, எமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய அன்றைய சூழ்நிலையில் எல்லோரையும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம், எனது பெயர் சுகானந்த ஜெயதா. நான் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர். இன்றைய தினம் இந்த கிபுலோயா திட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டமானது அனைவராலும் இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த போராட்டமானது இன்று கிபுலோயா திட்டத்துக்கு எதிராக இந்த போராட்டம் இன்று நெடுங்கேணி பல பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டிருந்தது. எனவே இந்த கிபுலோயா திட்டமானது தமிழ் மக்களுடைய காணிகள் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இதுவும் ஓர் திட்டமாக இருக்கிறது. எனவே தமிழ் மக்கள் முதலில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு திட்டங்களையும் போட்டு கிபுலோயா திட்டம், மகாவலி திட்டம், கீழ் மெல்வத்தோயா திட்டம், வெடுக்கு நாரிமலை, குருந்தூர் மலை, கையிட்டி விகாரை, திருவோணமலை, அம்பாறை, இப்படி பல இடங்களில் புத்த விகாரைகளையும் அவர்கள் தொல்லியல் திணைக்களம் மூலமாக புத்த விகாரைகளை அங்கு நிறுவி சட்டவிரோதமான புத்த விகாரைகளை நிறுத்தி தமிழர் நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு எமக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்காக நாம் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு நாம் எமது பிரதேசங்களை ஒரு வாழ்வுரிமைகளை இல்லாமல் ஒரு தமிழராக வாழாமல் நாட்டை விட்டு நாடு நாடாக ஓடி வாழ்கின்ற தமிழர்களாக இல்லாமல் நாம் எமது தேசத்தையும் எமது இனத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அனைத்து உறவுகளுக்கும் இருக்கின்றது. தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் நாம் தமிழ் தேசிய உணர்வோடும் தமிழ் உணர்வோடும் எமது உரிமைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் ஒரு அணியில் திரள வேண்டும். இந்த நேரத்திலாவது இன்று இந்த இடத்தில் நடந்தது என்பது ஒரு கிபுலோயா திட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு திட்டங்கள் போடுகின்ற போது நாம் அன்று சென்று அங்கே ஒரு போராட்டங்களை செய்துவிட்டு இருக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் அரசியல் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு பெறும் வரை தமிழ் மக்களாகிய நாம் தொடர்ச்சியாக போராடி எமக்கு உரிமைகளை பெற வேண்டும் என்பது நாம் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இன்று 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக இலங்கை அரசு சொல்லிக்கொண்டு சுதந்திர தினத்தை வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது நாடு ஊடாகவும். எனவே நாம் தமிழர்களாகிய நாம் அன்றைய தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிப்பதற்கு வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அப்போராட்டமானது வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தை மையப்படுத்தியும் கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தியும் அப்போராட்டமானது காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் 11 மணி அளவில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நடைபெற இருக்கின்றது. எனவே அதில் எமது தேசத்திற்காகவும் எமது இனத்திற்காகவும் எமது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு உரிமைகளும் வழங்கப்படாமல் எமக்கான எந்தவித சுதந்திரமும் இல்லாமல் நாம் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஓர் அணியாக சென்று இந்த பாராளுமன்ற உறுப்பினரை கேட்கின்றேன். அரசியல் அமைப்பில் நீங்கள் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் பாராளுமன்றம் செல்கின்ற மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் 3ஆம் தேதி உங்களுக்கு பாராளுமன்றம் அங்கு கூடப்பட இருக்கின்றது. எனவே அது அரசு திட்டமிட்டு செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே அன்றைய நாள் நீங்கள் அந்த பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் உண்மையாகவே தமிழ்
விரும்புகின்றீர்கள் என்ற ஒரு உண்மையாக தமிழ் மக்களுக்கு இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அன்றைய தினம் அப்பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற சுதந்திர தினத்துக்கு எதிராக கருப்பு தினமாக இந்த தமிழ் மக்கள்கள் அனுஷ்டிக்க இருக்கின்ற அன்றைய தினம் வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்விடங்களில் சென்று உண்மையாகவே மக்களோட மக்களாக நின்று நாமும் சுதந்திரம் கிடைக்கும் வரை நாம் மக்களோட சுதந்திரத்துக்காக போராடுவோம், அவர்களின் உரிமைக்காக போராடுவோம் என்ற குரலை கொடுப்பீர்களாக இருந்தால் மட்டுமே நீங்கள் தமிழ் மக்களுக்கு உண்மையான மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் இந்த நேரத்திலேயாவது உங்கள் உண்மை முகங்களை புலப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கிபுலோயா திட்டத்தில் போராட்டம் நடக்கின்ற போது வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றீர்கள். அதே போன்று தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு உரிமைகளுக்காகவும் போராடுகின்ற போது நீங்கள் அவ்விடங்களில் சென்று உங்களை மக்கள் பிரதிநிதிகளாக அனுப்பி இருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் அன்றைய தினம் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுடைய உரிமைகளும் உங்களுடைய பொறுப்புகளும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவேதான் நான் கூறிக்கொள்கிறேன், இந்த போராட்டத்திற்கு அனைத்து மத குருமார்களும் சிவில் சமூகங்களும் பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொது மக்கள்கள் இந்த அரசியல் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் அன்றைய தினம் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் எமக்கான சுதந்திரம் இல்லை, எமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய அன்றைய சூழ்நிலையில் எல்லோரையும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஊடக